வாரத்திற்கு தியானத்திற்காக எடுத்துக்கொள்வதான ஒரு ஆண்டவர் என் சபையின் பிள்ளைகளுக்கு நான் என்ன காரியத்தை நான் சொல்ல வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி அநேக கேள்விக்குறிகள், அநேக செய்திகள் வந்து போனாலும் ஆண்டவர் பேசும்படியாக கொடுத்ததான ஒரு காரியம் என்னவென்றால், லிசன் யுவர் லீடர். அதாவது உன்னை நடத்துகிறவர்கள் சொல்லுகிறதான காரியத்தை நீ கேட்க வேண்டும். நடத்துகிறவர்கள் என்று சொல்லுகிறதான நேரத்தில் அதாவது லீடர் அல்ல, லீட் உனக்கு முன்பாய் நடந்து போகிறவர்கள். அன்பு தேவனுடைய சொன்ன யார் ஒருவர் தலைவராக இருக்கிறார் என்றால் அந்த லீடர் என்கிற வேர்டை பார்க்கிறதான நேரத்தில் ஈஆர் என்கிற நேரத்தில் இன்ஜினியரோட ஷார்ட் ஃபார்ம். என் ஆண்டவர் சகலவற்றை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் என்ன டிசைனை போட்டு கொடுக்கிறாரோ, எப்படியாய் ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை, ஒரு சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு குடும்பங்களை அமைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை முன்னணியிலிருந்து நடத்துகிறது தான் எங்கள் வேலையாக இருக்கிறது. எழுத்துவர்கள் வாசிங்க நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். என் மகனே என்று சொல்லுகிற நேரத்துல மகள்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. அப்ப எங்களுக்கு ஒன்றும் இல்லை. மகன் என்று சொல்லுகிற நேரத்தில் எல்லாருக்குமாக வார்த்தை தான், என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். லிசன். உன் தகப்பன் என்ன வார்த்தையை அவர் உனக்கு சொல்லுகிறார். தகப்பன் என்று சொல்லுகிறதான நேரத்துல ஆண்டவரை குறிக்கிறதா இருக்கிறது. உன் தகப்பன் உனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார், உன் தகப்பன் உனக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறார், நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் உன்னிடத்தில் காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உன் தாயின் போதகத்தை தள்ளாது. Don't regret. அதை ரிஜெக்ட் பண்ணாத. தாய் என்று சொல்லுகிறதான நேரத்தில் உன் சபை, ஏனென்றால் ஊழியக்காரி எடுத்ததான வார்த்தை என்னவென்பது எனக்கு தெரியாது. ஆனாலும் அந்த வார்த்தையோடு இசைந்து கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது, உன் தகப்பனுடைய புத்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ ஆண்டவரிடத்தில் எத்தனை மணித்துளிகள் ஆண்டவரோடு செலவிடுகிறாயோ, ஆண்டவரிடத்தில் ஒரு இருதயத்தில் விருப்பங்களை கேட்கிறாயோ, கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். இதுதான் வார்த்தை. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் கேட்கிற அந்த வார்த்தைகளின் இடத்தில் வர வேண்டும் என்றால் உன் சபையின் இடத்திலிருந்து உனக்கு வருகிறதான போதகத்தை நீ தள்ளக்கூடாது. இவர்கள் நான்காக பேசுகிறார்கள், என்னை வேதனைப்பட பேசுகிறார்கள். அன்பு தேவனுடைய சொன்னமே, உன்னை வேதனைப்படுத்துவது, உன்னை காயப்படுத்துவது எங்களுக்கு சித்தமல்ல. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை தான் என்ன பண்ணுவான்? சிக்ஷிக்கிறான். அவன் சிக்ஷையை விரும்பவில்லை என்றால் அவன் தன் மனம் போல போக்கில விட்டு விடுவது போல் சில நேரங்களில் விட்டு விடுவோம் என்றால் அன்பு தேவனுடைய சொன்னமே, முடிவு சில நேரங்களில் பரிதாபமாய் மாறி போகிறது. அதனால எந்த பிள்ளைகளும் கெட்டு போவது சபைக்கோ தேவனுக்கோ தேவனுடைய ராஜ்யத்திற்கோ விருப்பம் அல்ல. அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் உன் சிரசிற்கு உன் தகப்பனின் போதகத்தை நீ கேட்கும் பொழுது உன் சபையிலே உனக்கு சொல்லப்படுகிறதான போதகத்தை தள்ளாதபடிக்கு அதை நீ எடுத்துக்கொள்கிற நேரத்துல அது உன் தலைக்கு எப்படி இருக்கிறதா? அலங்காரமா, டெக்கரேட்டட் கிரவுன். எப்படி ஒரு மனைவி தன் கணவனுக்கு அலங்காரமான கிரீடமாய் மாறுகிறாரோ, உன் சபைக்கு நீ அலங்காரமான டெக்கரேட்டட் என்று சொல்லுகிறதான நேரத்துல எல்லா புறங்கள் திரும்பி பார்த்தாலும் உன் வாழ்க்கையிலே குறை இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை சுற்றி நிழலிட்டுக் கொண்டிருக்கும். விசுவாசிக்கிறியா? ஏனென்றால் நீதிமானின் தலையை தயவாய் குட்டட்டும், அது என் தலையல்ல தட்டுவதில்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, எந்த ஒரு பிள்ளை கண்டிப்போடு பெற்றோரின் அரவணைப்பிலே வளர்க்கப்படுகிறதோ, உன் மகனை சிக்ஷை செய், அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அவன் விடாமல் இருக்க வேண்டும் என்றான். அன்பு தேவனுடைய ஜனமே, சில சிக்ஷைகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. காலையில் சபைக்கு வருகிற நேரத்தில் ஒரு ஜெபத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே யார் என்று. அன்பு தேவனுடைய ஜனமே, இது ஒரு தொடக்கம் தான். இது ஒரு கையளவு மேகம்தான். வருகிற நாட்களிலே சபை பக்திக்குள்ளாய் மாறப் போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உள்ளே இருந்து ராஜாக்களை எழுப்புவார். உள்ளே இருந்து அவர் ஆசாரிகளை எழுப்புகிறதான நாட்களை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த நாட்கள் வர வேண்டும் என்றால் என் தகப்பன் எனக்கு என்ன காரியத்தை சொல்லுகிறார், என் சபை எனக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறது, நான் அலங்காரமான
கிரீடமாய் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் நான் மாற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நான் இருக்க வேண்டும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன் கழுத்திற்கு அது சர்வணியாய் இருக்கும். 10ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ என்ன பண்ணாத, சம்மதியாத, பாவிகளோட வழியில இல்லாத. இன்னைக்கு ஏன் சர்ச் போனோம்? இன்றைக்கே ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். வேலைக்கு போகலாம், பிரியமான காரியங்களை செய்யலாம். பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் என்ன பண்ணக்கூடாது, சம்மதிக்க கூடாது. சில நேரங்களில் ஆண்டவர் உன்னை சோதிக்கும்படியாக சில காரியங்களை அவர் கொண்டு வருவார். ஆண்டவரை எடுத்து பிரதானமாக இருக்கிற காரியம் சில நேரங்களில் ஆண்டவர் கேட்பார். கேட்கிற நேரத்தில் ஆண்டவரை உண்மை தவிர எனக்கு எதுவும் முக்கியம், என் வேலை, என் சூழ்நிலைகள், என் காரியங்கள் எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனாய் இருப்பான் என்றால் பெருமழையில் இரைச்சல் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, வாசிக்க யோசுவா 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது, சேவகம் என்கிறது ஆண்டவருக்காய் வேலை செய்வது, ஆண்டவருக்காய் பிரயாசப்படுவது, ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் காண்பிப்பது. யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார் கர்த்தரை சேவிக்கிறது. அப்ப நிகழ்காலத்தை குறித்து அவர் பேசுகிறார். இன்றைக்கு நீ ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறாயே, இன்றைக்கு நீ ஆண்டவரை ஆராதிக்கிறாயே, கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள். டிசைட் யுவர்செல்ஃப் டுடே. இன்றைக்கு நீ தெரிந்து கொள், யாரை நீ சேவிக்க போகிறாய். வைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் 2 தான், ஒன்று உலகம், ஒன்று பரலோகம். அன்பு தேவனுடைய ஜனமே, 2 எஜமான்களுக்கு ஒருவனால் வேலை செய்யக்கூடாது. ஒருத்தனை பகைக்கணும், ஒருத்தனை நேசிக்க வேண்டும். இன்றைக்கு என் நேசங்கள், என் சிநேகங்கள் யாரிடத்தில் இருக்கிறது? ஆண்டவர் மேல் இருக்கும் என்றால் இன்றைக்கும் இடம் பெருமையாக இருக்காது. ஏனென்றால் என் ஆண்டவரை பார்க்க வந்திருப்பார், அவருடைய கண்களை தேடிக் கொண்டிருக்கும். அன்பு தேவனுடைய ஜனமே, பக்தி வைராக்கியமாக இருக்கிறதான யோசுவாக்களை, காலேபுகளை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறாரே தவிர ஆகாங்களை அல்ல. ஆண்டவரிடத்தில் சொல்லு, அப்பா உம்மையே நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே, என் சுவாசம் உள்ளவரை, என் ஜீவன் முடியும் வரை நான் உம்மையே நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி அந்த குரலுக்கு உன் செவிகளை சாய்த்து கொண்டிருப்பான் என்றால் உன் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களும் நல்ல செய்திகளை கேட்டுக் கொண்டிருப்பான். வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், பிலேயாம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக்கினால் கூலி கொடுத்து அழைக்கப்படுகிறான். இன்றைக்கு உனக்கு விரோதமாக காரியங்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி கூலி கொடுத்து எந்த காரியங்கள் எழுப்பப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது யாக்கோபிற்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான இல்ல. அன்பு தேவனுடைய ஜனமே, நீ உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவரின் பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ ஆண்டவருக்குள்ளாக அசைவாடி கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உனக்கு உண்டாகி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் யார் மேல அன்பு கூர்ந்தாரு? உன்மேல. அவர் என் மேல் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்றால் இந்த நேசமும் பாசமும் என் ஆண்டவர் மீது எனக்கு எத்தனை அதிகமாக இருக்க வேண்டும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன்மேல் அவர் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உலகம் சாபிச்சதுங்க, அவங்க நாசமா போயிடுவேன், ஒன்னும் இல்லாம போயிடுவேன். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எத்தனை சாபங்களை கொடுத்தாலும் அத்தனை அதிகமாய் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ நினைக்கிற நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் பாவியான மனிதன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை இல்லை. உன்னிடத்தில் ஆண்டவர் இருப்பார் என்றால் உன்னிடத்தில் சகலமும் பரிபூரணப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் சாபத்தை உனக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். 6ஆம் வசனம், நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையையும் தேடாத. ஆண்டவர் என்னைக்கு வாங்கிட்ட பேசினாரோ, அப்பா எகிப்தை திரும்பி பார்க்காத,
எகிப்தில் இருக்கிற காரியத்தை திரும்பி பார்க்காத. அவர்கள் உனக்கு அறிமுகமானவர்களாய் இருக்கட்டும், உனக்கு நெருங்கினவர்களாய் இருக்கட்டும். இன்றைக்கு நீ எகிப்தின் சார்பையை உன்னிடத்தில் வைத்திருப்பாய் என்றார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னிடத்தில் நிறைவேற. My dear brothers and sisters, அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தரிடத்தில் ஐக்கியப்பட்ட உனக்கு எகிப்தோடு சம்பந்தம் ஏது? ஒன்னு ஆண்டவருடைய வார்த்தையை கேளு, இல்ல உலகத்தோட இரு. லோத்தின் மனைவியை போல நான் திரும்பி பார்ப்பேன் என்றால் சாபம் உனக்கு மாத்திரமல்ல, உன் பின்பாக உன் சந்ததிக்கு நீ பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எகிப்தோடு உனக்கு பங்கு வேண்டாம். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், நீ உன் ஆயுள் நாள் உள்ளளவும் என் ஆண்டவர் உனக்கு இந்த உலகத்தில் எத்தனை நாட்களை கொடுத்திருக்கிறாரோ, உனக்கு சாபத்தை கொடுத்தார்களே அவர்கள் நன்மையை தேடாத. அன்பு தேவனுடைய ஜனமே, உனக்கு விரோதமாக காரியங்களை எழுப்புகிறார்கள், அவர்கள் நன்மையை தேடாத. கர்த்தர் பார்த்துக் கொள்ளட்டும். விசுவாசிக்கிறியா? ஏனென்றால் உன்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு புரியும். வாசிங்க உபாகமம் 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடுகளின் தலையீற்றுகளையும் நீ நேர்ந்து கொள்ளும் உன்னுடைய சகல பொருத்தனைகளையும் உன் உற்சாக காணிகைகளையும் உன் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் நீ உன் வாசல்களில் புசிக்க வேண்டும். தேவனை நீ வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருடையது. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தகப்பனுடைய சத்தத்தை நீ கேட்பாய் என்றால் நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடாதபடிக்கு முதலிலே அதை எடுத்து நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது பாவம், அது சாபம். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீ உன் வாசல்களில் என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது. ஆண்டவருக்காய் வைத்திருக்கிற காரியங்கள் அது ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு முன்பாக எப்படி சவுல் தனக்கு கிடைத்த கொள்ளைகளில் சாமுவேல் வருவதற்கு முன்பாக அவன் பலி செலுத்த துணிந்தானோ, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீ அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று துணிகரம் கொள்ளுவாய் என்றால் இன்றைக்கு உன் ஆசீர்வாதங்களில் சாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு இடைப்படுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? நல்ல செய்திகள், அநேக ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வர வேண்டும் என்ற சில காரியங்களை நான் இதை சீர்படுத்துகிறதான நேரத்தில் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எல்லாவற்றிலும் என் ஆண்டவர் ஒருவருக்கு வேதம் சொல்லுகிறது. முதலாவது அவருடைய நீதி. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஊழியக்காரனின் நீதி அல்ல, ஆண்டவருடைய நீதியை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவரது நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம், அந்த இவைகளை நீங்க எழுதிக்கோங்க. வீடு, காரு, பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள், எதிர்காலம் நீ எழுதிக்கோ. ஏனென்றால் பிளாங்க் செக் ஆண்டவர் உன்னிடத்தில் கொடுத்து விட்டார். நீ ஃபில்அப் பண்ண. நீ நினைக்கிற நான் 000 என் வாழ்க்கை பூஜ்ஜியம். என் ஆண்டவர் சொல்ல, மகனே, நான் உனக்கு முன்பாக வந்து நிற்கிறேன். வேல்யூ இல்லாத வாழ்க்கையை இன்றைக்கு நான் வேல்யூ உள்ளதாய் மாற்ற போகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? வாசிங்க உபாகமம் 30ஆம் அதிகாரம், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு, அந்த சித்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் சத்தத்திற்கு ஒரு காதுகள் திறந்திருக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நீ வாசிக்கிறாயே, உன் கரத்தில் இருக்கிறதே ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளை. ஆண்டவருக்கு சாய்ஸ் ஆப்ஷன் அவர் கொடுக்கல. இட் இஸ் an order. பரலோகத்திலிருந்து உனக்கான ஆர்டர் வருது. நீ செய்து தானாக வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் நீ இப்படித்தான் இருந்தாக வேண்டும். அன்பு தேவனுடைய ஜனமே, அப்பா உன் செவி, உன்னுடைய சத்தத்திற்கு என் செவியை சாய்க்கிறேன் என்று சொல்லி அதற்கு உண்மையாய் செவி கொடுத்துப்பார். வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன்னுடைய full, அதாவது பாதி பாதி கிடையாது, பாதி உலகத்துக்கு, பாதி ஆண்டவருக்கு இல்ல, பாதி என்னுடைய வேலைக்கு, பாதி சபைக்கு இல்ல, உன் முழு இருதயத்தோடும் உன் ஆத்மாவோடும் திரும்பும் போது
அப்பொழுது கர்த்தர் உன் பிதாக்கள் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள் மேல் அவர் எப்படி சந்தோஷமாயிருந்தாரோ உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். என் பிள்ளைகளை நோக்கி திரும்புகிறதான நேரத்தில் என் பிள்ளைகள் இடமாய் திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு 99 ஆடுகளை குறித்து அவருக்கு கவலை இல்லை. வழி தப்பி போன ஒரே ஒரு ஆட்டின் மீதுதான் அவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரை, இன்றைக்கு வழி தப்பி போன ஒரு கெட்ட குமாரனை போல நான் இருப்பேன் என்றால் மறுபடியுமா என்னை என் ஆண்டவர் என்னை சத்தியமாக சபைக்கு நேராய் வழி நடத்தி எனக்கு ஆலோசனைகளை எச்சரிப்புகளை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் என்னை ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருப்பது எதற்காக? அவரது வேலையை செய்யும்படியா. ராஜாவின் வேலை அவசரம். ஆண்டவரை, எவ்வளவு அவசரம் உள்ளவனாய் நான் பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என் ஆண்டவரில் நான் அன்பு கூறுகிறதான நேரத்தில் மறுபடியும் என் ஆண்டவர் மேல எப்படி இருப்பாரு? சந்தோஷமாய் இருப்பார். 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நம்ம சொல்றோம், ஆண்டவரே 6 மணிக்கு எழுந்துக்கணும், ஐ அம் இன் a deep sleep. அன்பு தேவனுடைய ஜனமே, அகல பாதாளத்திற்கு போவதற்கு முன்பாக உன் அகல தூக்கத்திலிருந்து எழுந்துரு. தூக்கத்தை உதறிவிட்டு எழுந்துரு, தூசியை தட்டிடு. என் ஆண்டவர் வந்திருப்பார், என் ஆண்டவரை தேடி நான் போக வேண்டும் என்று சொல்லி சீர்படுவாய் என்றார். என் ஆண்டவர் உன்னை சீர்படுத்துவார். அவர்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு யாரும் சொல்லலைங்க. இன்றைக்கு டெக்னாலஜியா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இன்னும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம பிள்ளைகளுக்கு சலுகை எப்படி? 40 லட்சம் ரூபாய் வண்டி ஏறினா எங்க இருந்து ஏறினாலும் ஃப்ரீ, எத்தனை ஸ்டாப்ல வேணாலும் இறங்கிட்டு வரலாம். ஆண்டவர்கிட்ட போய் உன்னால ரீசன் சொல்ல முடியாது. ஷேர் ஆட்டோ கிடைக்கல, என்கிட்ட காசு இல்லை, நீ ரீசன் சொல்ல முடியாது. சகலமும் பரிபூரணப்பட்டிருக்கிற நேரத்துல ஆண்டவரை தேடு. நேரம் தவறி இல்லை, நேரப்பட நேரத்தோடு நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறதான நேரத்துல என் ஆசீர்வாதங்களும் முந்திக் கொள்ளுகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நீ எந்த அளவிற்கு ஆண்டவருக்காய் ஓடுகிறாயோ, எத்தனை பேர் பந்தய சாலையில் ஓடினாலும் யார் ஆண்டவருக்காய் முழு மனதோடு ஓடுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதங்கள் மற்றவர்களை காட்டிலும் முந்தி அவர்களுக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறியா? வேலைக்காரன் கோயிலுக்கு பாத்திரமா இருக்கிறான். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அதே விதத்துல 14, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு. அதனால இன்னும் என்ன சொல்ல முடியாது? ரீசன் சொல்ல முடியாது. அப்பா என் வீட்டுல விருந்தாளி வந்துட்டாங்க, என் கணவனை பார்க்கணும், எல்லாரும் அவங்க பார்த்துப்பாங்க. வார்த்தை சொல்லுகிறது, நான் இன்று உனக்கு விதிக்கிற என்னது கட்டளை. 11 சொல்றாரு பாருங்க, நான் இன்றைக்கு விதிக்கிற கட்டளை. இந்த கட்டளையை தான் 14 சொல்றாரு, நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமா இருக்கிறது. மாத்திரமல்ல, ஆண்டவர் உன் பக்கத்துல நிற்கிறாரு. நிற்கிறவர் என்ன பண்றாரு? உன் வாயிலும் உன் இருதயத்திலே இருக்குது. நீ ஆண்டவர்கிட்ட போயிச்சுன்னா குத்தம். சபைக்கு வரலன்னா அந்த டைம் ஆனவங்க குத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு நான் சபைக்கு போகவில்லை, என்னை கிழிச்சு எடுக்கும். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தருக்கு பிரியமானவன். விசுவாசிக்கிறியா? நீ எங்க பண்ண ஆண்டவர் விட மாட்டாரு. பாதாளத்துக்கு நான் போறேன், ஆண்டவர் அங்க இருப்பார். நான் மேல போய் படுக்க போறேன், என் ஆண்டவர் அங்கே இருப்பார். என் ஆண்டவரின் கரம் எவ்விடத்தில் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் உனக்கு முன்னே ரெடிமேட். அப்பா நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? மரணத்தை தெரிந்து கொள்ள போகிறாயா? ஜீவனை தெரிந்து கொள்ள போகிறாயா? நன்மையை தெரிந்து கொள்ள போகிறாயா? தீமையை தெரிந்து கொள்ள? சாய்ஸ் யாஸ். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? உன்னை நான் வச்சிருக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? நீ என் வார்த்தையை கேட்பாய் என்றால் நன்மையை தெரிந்து கொள், ஜீவனை தெரிந்து கொள். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17, 18, 22 வாசிங்க. யாக்கோபு 1,
17, 18, 22. நன்மையான எந்த நன்மை எனக்கு வேண்டும் என்றால், நன்மையானவரை நான் தெரிந்து கொள்ளுவேன் என்றால், நன்மையான நீங்க எந்த ஈவா இருந்தாலும் நீ அதில் பேரை போட்டுக்கோ. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீடு, ஆண்டவரே என் பிள்ளைகளின் வாழ்க்கை, அந்த ஈவுகள் எதுவாக இருந்தால் நன்மையானவரை பார்ப்பதற்கு நீ வந்திருக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாக தெரியுமா? உன் பாஸ் கிட்ட இருந்தல்ல, நீ எதிர்பார்த்திருக்கிற இடத்துல அல்ல, பரத்திலிருந்து அது உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் இடமும் இல்லை. அந்த தேவனுடைய சொன்னமே, நீ சீக்கிரம் வந்தீங்கன்னா உன் மண்ணாவை எடுத்துக்க போற. வெயில் இருந்தென்றால் அப்போ டைம் ஆக ஆக என் ஆசீர்வாதங்கள் உருகுகிறது. முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவச்சனம் பாதி ஆசீர்வாதம் இன்கம்ப்ளீட் அறவேக்காது. அன்பு தேவனுடைய சனமே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அந்த பாதி ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு போறோம். அதால என்னால யூஸ் பண்ண முடியல. என்றைக்கு உன் ஆசீர்வாதங்கள் முழுமை அடைகிறதோ அன்றைக்கு தான் கர்த்தரிடத்திலிருந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிபூர்ண ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வேண்டும் என்றால் அதோட ஸ்கேல் என்ன தெரியுமா? உண்மை உள்ள மனுஷன். அந்த பரிபூரணங்கள் எனக்கு இறங்கி வர வேண்டும் என்றால், அது பரப்பிலிருந்து உண்டாக வேண்டும் என்றால் உண்மை என்கிற திறவுகள் இடத்தில் இருக்க வேண்டும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 18ஆம் வசனம். அவருக்கு சித்தம் வரணும். அவர் சித்தம் கொண்டால் தான் சத்தங்கள் வானத்திலிருந்து உண்டாகும். சத்தங்கள் வானத்தில் உண்டானால் தான் உனக்கான கதவுகள் திறக்கப்படும். உனக்கான கதவுகள் திறக்கப்பட்டால் தான் உன் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் எப்படி இருக்கணுமா? ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. ஆண்டவர் உன்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்பாக அவர் அதை செய்து முடிப்பார். எத்தனை சிருஷ்டிகளை, எத்தனை சிருஷ்டி கர்த்தாக்கள் இருந்தாலும் நீதான் ஆண்டவருக்கு யாரு? பிரியமானவர். நீதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா என் பிள்ளைகளை தேடி வருவார்கள், என் பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே சனிப்பித்தார். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அவர் நமக்கு கொடுத்துட்டார். உன்னை உருவாக்கிட்டார். உருவாக்கின நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அநேக ஆதாம் சொல்வாங்க, ஐயா நாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதினால பயந்து உலகம் என்கிற தோட்டத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உனக்கு தோல் உடைகளை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காய், உன் அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட வேண்டும் என்பதற்காய். இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ செவி கொடுப்பாய் என்றால் நன்மையும் ஜீவனை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 22 வாசிங்க. அல்லாமலும் வேற யாரும் நம்மளை வஞ்சிக்க வேண்டாம். நம்மளை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். வார்த்தை சொல்லுது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. வார்த்தை வருது. அதாவது ஒரு பெரிய சமுத்திரத்துல மழை பெய்யுது, நிறைய மழை. ஆனா ஒரே ஒரு சொட்டு அந்த சிப்பிக்குள்ள போய் அது முத்தாய் மாறுகிறதோ அதே போலத்தான் ஆசீர்வாதங்களும். நீ தாகம் உள்ளவனாய், தாகம் உள்ளவளாய் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்கிற எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் இது முத்துக்களாய் உன் மேலே இறங்கி கொண்டிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அதை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, செய்கிறவனாய் நான் மாறணும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு போறது எல்லாராலே முடியும். அது பேர் கிறிஸ்தவர்கள். நான் பேர் கிறிஸ்தவன் அல்ல, ஆண்டவருக்காய் உண்மை கிறிஸ்தவன் என்றால் அதன் வழியாய் நான் செய்கிறதான நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின் வழியாய் கர்த்தர் என்னையும் என் தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-13 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:11-13. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும்
எங்களை அழைத்த தேவனுக்கு நம்ம எப்படி நடக்கணும்? ஆண்டவரே, எனக்கு வருத்தா பாவியான நீங்க தேடி வந்தீங்க, நான் உமக்கு பாத்திரராய், ஏன்னா எனக்கு உமக்காய் என்னை தெரிந்து கொண்டேன், உமக்காய் நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்ததான பக்தி வைராக்கியங்கள் எனக்குள்ளாய் பற்றி எரிய வேண்டும் என்றால், ஆண்டவரே உன் சபை வெறுமையா இருக்காது, ஆண்டவரே உன் சபையை நான் நிரப்புவேன், ஆண்டவரே தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லி எழும்புகிற யோசுவாக்களாய், எஸ்ராக்களாய், நெகேமியாக்களாய், ரூத்துக்களாய், தெபோராக்களாய் மாறுவாய் என்றார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் என்னெல்லாம் சொல்றது தெரியுமா? ஃபர்ஸ்ட் புத்தி. அப்பா ஞானத்துல நட. முதலாவது காரியம் ஆலோசனை சபையிலிருந்து வருகிறது. தேவன் சில நேரங்களில் பேசுவார், சில நேரங்களில் அவர் யார் மூலமாவது, யாரை கொண்டு தொழுவத்தை நடத்துகிறாரோ தொழுவத்தின் கண்காணி மூலமாக ஆடுகளுக்கு தம் சத்தத்தை அவர் விளங்க பண்ணுவார். முதலாவது அவர் பேசுகிறது புத்தி. எப்பா புத்தியோட நடந்துக்கோ. ஆண்டவரே, என் சரீரமா இருக்கட்டும், ஆத்மாவில் பலன் இல்லை, உனக்கு தேர்தலை கொடுப்பார். அப்படியே நீ தேரலன்னா உனக்கு எச்சரிக்கை தான். அப்பா உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்க. ஆனாலும் நீ வசனத்தின்படி நடக்காமல் சபைக்கு வரும்போது ஒரு முகம், நான் உலகத்திற்கு போகும்போது வேறு முகம். அன்பு தேவனுடைய க்ஷணமே வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பையும் சொன்னதை அறிந்திருக்கிறீங்க. எச்சரிப்பு வரும், ஆசீர்வாதம் வரும்போது ஐயோ என் சபையை போல ஒரு சபை இல்லை. ஆனா எச்சரிப்புகள் வருகிற நேரத்துல என்னதான் சொன்னாங்க, என் குடும்பத்தை இல்ல, ஆண்டவருக்கு நீ மாத்திரம் அல்ல, அநேக தாவீதுகள் வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவருக்காய் பயன்படுவதற்கு அநேக எலியாக்கள் இன்னும் சூறைச்செடியின் கீழ் இருக்கிறார்கள். அவர்களை காணாமல் கர்த்தர் இன்றைக்கு தொழுவத்திலே அவர் கண்கள் உன்னை கண்டு அவர் உன்னை பிரியமானவராய் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் எச்சரிப்பை எடுத்துக்கொள். விசுவாசிக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தை அப்படிப்பட்டதுதான். அது சம்மட்டி போல இருக்கும். சில நேரங்களில் பணியாகவும் என் மீது இறங்கும் வார்த்தை சொல்லுகிறது. 13ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆகையால் நல்லா கவனிங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா ஆண்டவர் கொடுத்த பொறுப்பின் நிமித்தமாய் கண்காணிகளாய் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். உங்களை குற்றப்படுத்துவது எங்கள் மேல் விழுந்த கடமை அல்ல, என் பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரியமாய் இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அது அண்ணன் பேசுறாங்க என்பது அல்ல, கர்த்தருடைய ஸ்தானத்தில் நின்று பேசுகிறதான தேவ ஊழியக்காரன் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது. அதை மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் அதை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே அது மெய்யாகவே தேவ வசனம் தான். நீ நினைக்கிற ஒரு மனுஷன் இல்ல, உன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்பதற்காக, உன்னை பண்படுத்த வேண்டும் என்பதற்காக, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தேவன். ஆனா முன்னாடியே சொன்னார், நான் லீடர் அல்ல, உன்னை லீட் பண்றவன் மாத்திரம் தான் லீடர். யார்? நான் மேல இருக்கிறாரு. அவர் தான் இன்ஜினியர், அவர் தான் டிசைன் பண்ணுவார், அவர் தான் பிளான் போடுவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே கொடுப்பது என் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அது மெய்யாகவே தேவ வசனம் தான். நீ விசுவாசிக்கணும். இது ஆண்டவர் எனக்காய் பேசுகிறார். ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிற நேரத்தில் சொன்னோம். இத்தனை பேருக்கு எச்சரிப்பு கொடுக்காம ஆண்டவர் எனக்குள்ளாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் பிரதானமானவர். யோசுவாவோ வென்றார், அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுக்கு முன்பாய் நின்றான். ஆண்டவர் சொன்னார், அழுக்கு வஸ்திரத்தை களைஞ்சு போடு. இந்த வார்த்தைகளை கேட்கிற நேரத்தில் தான் அழுக்கு வஸ்திரங்கள் என்னிருந்து களையப்படுகிறதா இருக்கிறது. வாசிங்க எபிரேயர் 5ஆம் அதிகாரம், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த ஊழியம் எப்படிப்பட்டது? லகுவானது அல்ல. ஒரு குடும்பத்தை கணவன் மனைவி பிள்ளைகள் தூக்கி சுமக்க எத்தனை பாடுபடுகிறாயே, இத்தனை குடும்பங்களை தூக்கி சுமப்பது எத்தனை அதிகம். அன்பு தேவனுடைய நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு என்னப்பா கார்ல வந்துடுறாங்க, அவங்களுக்கு என்னப்பா எல்லாம் பண்றாங்க. இல்ல,
அன்பு தேவனுடைய ஜனமே, பட்ட பாடுகளை தெரிந்து கொள்ளுவாய் என்றால் கர்த்தர் நடத்தின பாதைகள் வனாந்தரத்தின் பாதைகள், அக்கினியின் சோலைகள், எல்லா பாதைகளிலும் கடந்து வந்துதான் கனமான ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தார். வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரின் அழைப்பு இல்லை என்றால் இந்த இடத்துல உனக்கு முன்பாக என்னால் நின்று கொண்டிருக்க முடியாது. வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க பார்ப்போம். ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நன்றாக கவனிங்க. உனக்கு முன்பாய் ஜீவனையும் நன்மை வைத்திருக்கிறார். அப்போ இங்கே ஒரு நன்மையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அந்த நன்மை உனக்கு கிடைப்பது யார் மூலமாக என்றால் உன் ஊழியக்காரன் என்பதை மறந்து போகாது. அன்பு தேவனுடைய ஜனமே, வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு தனிப்பட்ட காரியங்கள், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமையை சூஸ் பண்ணினா, இது நான் சொல்லவில்லை, வேதத்திலிருந்து உனக்கு கோடிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ தீமையை தெரிந்து கொள்ளக்கூடாது, நீ நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காய் ஆண்டவர் என்னை இங்கே நிற்க வைத்திருக்கிறார். ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு தேவனுடைய சத்தியமாம் சபைக்குள்ளாய் வேலைக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் வார்த்தை சொல்லுகிறது. நீ தீமை செய்தால், தீமையை நீ தெரிந்து வைத்திருக்கிறியா? பயத்தோடு. ஏன்னா மனுஷ முகத்தை பார்ப்பான், ஆனால் உள்ளிருந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் உன் உள்ளான இருதயத்தை அவர் சோதித்தறிகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ தீமை செய்தால் பயந்துரு. சும்மா ஆண்டவர் பைபிளை கொடுத்து அனுப்பல, அப்பா போயிட்டு வாப்பா, போய் மனுஷனை குடிச்சிட்டு வாப்பா. இல்ல, உன்னை சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிற இடத்துல உண்டு, உன்னை வழிநடத்துகிற காரியங்கள் இருக்கிற இடத்துல உண்டு, உனக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற காரியங்கள் இடத்துல உண்டு. அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னிடத்தில் ஆண்டவர் கணக்கு கேட்பதை காட்டிலும் என்னை நம்பி கொடுத்த ஆடுகளுக்காய் உத்தரவாதத்தை ஆண்டவர் என்னிடத்துல கேட்பார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, அவன் நீதியை செலுத்த. அன்பு தேவனுடைய ஜனமே, ஆனா இன்றைக்கு ஊழியக்காரன் அப்படிப்பட்டவனா இருக்கு. ஆண்டவரே இவர்களை அழிக்கிறோம் சொல்லல. மோசேயை போல திறப்பின் வாயிலே நின்று கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் சொன்னார், மோசே அழிடு. நோவாவின் காலத்தை அழித்து நோவாவிற்கு ஒரு புதிய வானத்தை, புதிய பூமியை, ஒரு சந்ததியை உருவாக்கி கொடுத்தேன் என்றால் உண்மை கொண்டு நான் ஒரு சந்ததியை உருவாக்கும். ஆனா மோசே அதை செய்யவில்லை, அவர்களுக்காய் உத்தரவாதம் செய்தான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்காகவே நீங்கள் வரியை கொடுக்கிற, வரி என்று சொல்லுகிறது நான் ஏன் சபைக்கு கொடுக்கணும், நான் ஏன் சபைக்கு செய்ய வேண்டும்? அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு தலைமையில் விழுந்த கடமை என்பதை மறந்து போகாது. யாரிடத்தில் ஆண்டவர் அதிகமாய் கொடுத்திருக்கிறாரோ அவரிடத்தில் ஆண்டவர் அதிகமாய் கேட்பார். யாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவன் இருதயத்தை ஏவுவார். அன்பு தேவனுடைய ஜனமே, ஒருத்தராக சொல்ல முடியுமா சபையிலிருந்து நான் ஆண்டவர் கை கொடுத்தேன், நான் தாழ்ச்சி அடைந்து இருக்கிறேன் என்று சொல்லி? ஒருவரால் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கை ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என் ஆண்டவர் அதை உனக்கு அமைக்கி கொலுக்கி மடியில் சரித்து விழும்படியா என் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஏனென்றால் என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் ஒருவரின் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற உலகத்தின் ஊழியக்காரர்கள் அல்ல, தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். வாசிங்க சங்கீதம் 106ஆம் அதிகாரம், சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சங்கீதம் 106:23. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றால், ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் சொன்னபடியாக ஆண்டவரை தீமை செஞ்சிட்டாங்க, இவங்க அழித்து போடும் என்றால் தேவன் செய்வார். ஆனா மோசே அப்படி செய்யவில்லை. தேவன் சொல்லுகிறார், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே என்ற அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேக காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் பிரயாசப்பட்டுக் கொண்டிருப்பது ஊழியக்காரனாக இருக்கிறார். ஒரு தாயின் போதகத்தை தள்ளாத அன்பு தேவனுடைய ஜனமே, சில நேரங்களில் வேதனையினால
மனது நிறைந்திருக்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்லுவாப்பா ப்ரே பண்ண இல்ல ஆண்டவரே, இந்த மரம் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், இத கொத்தி நான் என்ன பண்ணுவேன், எரு போடுவேன், இது கனி கொடுக்கும் ஆண்டவரே. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கனி கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் கிருபையாய் உனக்கு காலத்தை நீட்டித்து கொடுக்கிறார். விசுவாசிக்கிறியா? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அப்போ ஆண்டவர் இந்த கனவு கேட்பார். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ நிலைத்தால் நாங்கள் பிழைப்போம். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அறியாமல் செய்கிறாங்கப்பா. ஆண்டவர் அன்றைக்கு பிலாத்துக்கு முன்பாக அவர் சொன்ன அதே காரியம் தான். என் பிள்ளைகள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஊழியம் என்பது நினைத்து பார்க்கிறது போல ஒரு சுவிசேஷ ஊழியத்தை போல அல்ல, மெய்ப்பன் ஊழியம் கனமானது. அன்பு தேவனுடைய ஜனமே, மோசேக்கு தோள் கொடுத்ததான ஊரும் ஆரோன் வேணும். நீ ஊரும் ஆரோனுமா இருக்க போகிறாயா? ஆகானா இருக்க போகிறாயா? யோசுவாவும் காலேபும் போல இருக்க போகிறாயா? துர்ச்செய்தியை கொண்டு வந்ததான 10 நபர்களை போல இருக்க போகிறாயா? அந்த 10 பேரும் யார் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த 10 வாதைகள். அன்பு தேவனுடைய ஜனமே, யோசுவாவும் காலேபும் யார் தெரியுமா? இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்கிற வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு உனக்கு வாக்குத்தத்தங்கள் வேண்டுமா? வாதைகள் வேண்டுமா? தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு தலைமை விழுந்த கடமை என்பதை மறந்து போகாது. வாசிங்க எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எண்ணாகமம் 12:2. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். அன்பு தேவனுடைய ஜனமே, மோசேயை குறித்து அவன் ஒரு தவறு செய்தான். ஆனால் ஆண்டவர் ஊழியக்காரனை குறித்து பேசுவதற்கு உனக்கு அவர் உத்தரவு கொடுக்கவில்லை. அவன் தவறு செய்த நேரத்தில் ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். யாரை கேட்டார் தெரியுமா? வசனம், அந்த அதிகாரத்தில் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது. யாரை கேட்டாரா? ஊழியக்காரன் கேட்க மாட்டான், உனக்கு பக்கத்தில் இருக்கிறவன் கேட்பான், எல்லாரும் கேட்பாங்க. ஒன்றை மறந்து விடாதே, யாருக்கு விரோதமாய் நீ பேசுகிறாயோ அதை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அதை கேட்டார். அந்த அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. சடுதியிலே, உடனே இன்ஸ்டன்ட், சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். ஏன்னா அன்றைக்கு தேவன் மோசேயை கூப்பிடவில்லை என்றால் இருவரையும் தேவன் மதம் பண்ணி இருப்பார். ஆண்டவர் கூப்பிட்டு அங்க வந்து ஒரு இது பண்றாரு. வாசிங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயை விட்டுட்டார். அடுத்த 2 பேர் நீங்க தானே பேசுனீங்க. ஆண்டவர் கூப்பிடுகிறார். அவர்கள் இருவரும் போனார்கள். 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? உன்னை தேடி வந்தவர் அவர் போய்விடுகிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, உனக்கும் பரலோகத்திற்கும் நடுவுல பிரதிநிதியாக வைத்திருக்கிறவனே கனமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்றைக்கு ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசுகிறாயோ ஆண்டவர் அங்கே இருந்து போய்விடுவார். ஆண்டவர் அங்கிருந்து போய்விடுவார் என்றால் அந்த படகு வெறுமையான படகு, அந்த வீடு வெறுமையான வீடு, அந்த வேலை வெறுமையான வேலை. ஜாக்கிரதை உள்ளவனாகிய வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் அவங்க தான் பண்றாங்க. நீ நினைக்கிற என் சுயபலம், என் புயபலம் இல்லை. அன்பு தேவனுடைய ஜனமே,
சில நேரங்களில் வீடுகளில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள், தூங்க முடியாது. கடந்த வாரத்துல அன்பு தேவனுடைய ஜனமே நல்லா இருந்ததுதான். வீட்டுக்குள்ள ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் தன்னால பரவும், அது பாட்டு படபடன்னு அடிச்சிடும், நான் உள்ள போகாது. அன்பு தேவனுடைய ஜனம், ஆண்டவரை ஏன் இந்த பாடுகள்? எங்களுக்கு சுகபோகமா வாழ முடியும். சில பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இங்கே அது காலியாகும் போது அது எங்கே வருகிறது தெரியுமா? எங்களை சந்திக்க வருகிறது. எங்களுக்கு செபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு வேற ஒன்றும் உங்கள் செபங்களிலே எங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் செபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் நன்றாய் இருந்தால் தான் உங்களுக்காய் உத்தரவாதம் செய்ய முடியும். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களால் துக்கத்தோடு அல்ல. உன்னை குறித்து சொன்னா அவங்கள எனக்கு மிகுந்த நோவா இருக்கிறாங்க. ஏலியை போல் அல்ல, சாமுவேலை போல் சவுலை பிடித்து அவன் நினைத்தது அல்ல. என் பிள்ளைக்கு சந்தோஷம், நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன் என்றால் அவர்கள் செய்து முடிப்பார்கள். மோசேக்கு இருந்தது அந்த நம்பிக்கை, சாமுவேலுக்கு இருந்தது தாவீதை குறித்து அந்த நம்பிக்கை. என்றைக்கு உன்னை நடத்துகிறவன் உன்மேல் வருகிறதோ கர்த்தர் உன்னையும் குடும்பத்தை தழைக்க செய்வார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் துக்கத்தோடு அல்ல, நீ எவ்வளவு உயரத்துல வானதாங்க ஊழியக்காரன் சின்ன சாமுவேலை ஆண்டவர் உயர்த்தினார், ராஜாக்களை அபிஷேகிக்க வைத்தார். உன்னை அபிஷேகிக்க வேண்டும் என்றால் நீ எத்தனை உயரத்திற்கு போனால், நீ சவுலாய் உயர்ந்தாலும் சரி, சாமுவேல் வரும்பொழுது உன் சிங்காசனத்தில் நீ இறங்கியாகத்தான் வேண்டும். என் ஆண்டவர் வருகிறார் என்றால் நீ வட்டி வாங்குறவனாயிரு, பணத்தை வச்சிருக்கிறவனாயிரு, வசூல்காரனாயிரு, நீ யாராய் இருந்தாலும் என் ஆண்டவர் உன் அருகே வந்து நிற்பார் என்றால் உன் காட்டத்தை மரத்தில் இருந்து கீழே இறங்கணும். அப்பதான் உனக்கு என்ன வரும்? ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு வந்தாதான் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரணும், இன்றைக்கு எனக்கு ரட்சிப்பு வரணும். இந்த ரட்சிப்பு எனக்குள்ளாய் வரும் என்றால் ஆசீர்வாதங்களை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அன்பு தேவனுடைய ஜனமே, என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவனாய் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறேன். ஆண்டவரின் வேலை அவசரம் என்பதை மறந்து போகாதே. வாசிங்க 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அரிதான காரியத்தை கேட்டார். ஊழியக்காரன் கேட்கறது இப்படிப்பட்டதான் இருக்கணும். அதற்கு முன்பாக இருக்கிற வசனத்தை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. எலியா எலிசாவினிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை பெத்தேலிலிருந்து எரிகோவுக்கு அனுப்புகிறார். உடனே சொன்ன, ஐயா நீங்க எரிகோவுக்கு போனாலும் வருவேன். இன்றைக்கு ஊழியத்துக்கு போனோம். ஊழியக்காரன் இல்ல வேலை இருக்குது, வேலையில ஓவர் டைம் பண்ண சொல்லி இருக்கிறாங்க, என் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். ஆனா எலியா அப்படி சொல்லுவது. எலிசா எலியாவினிடத்தில் சொல்லல, நீ எங்க போயிட்ட நான் வருவேன். அடுத்தது அவன் சொல்லுகிறார், ஆண்டவரை எரிகோவிலிருந்து யோர்தான் மட்டும் அனுப்புகிறார், நான் அங்கேயும் வருவேன். எரிகோ சாபத்திடம் ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்துக்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துகிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, சபை ஆசீர்வாதமாக இருக்கும் போது மாத்திரமல்ல, சபை ஒன்றுமில்லாத நிலைமையிலும் ஊழியக்காரனுக்கு தோல் கொடுக்கிற ஊழியர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். யோர்தானிலிருந்து போறான். யோர்தானிலிருந்து போகிற நேரத்தில் உனக்கு என்ன வேணும்? ஏன்னா சந்தோஷத்தில் மாத்திரமல்ல துக்கத்திலும் எலிசா பங்கு கொள்ளுகிறான். அதற்கு நடுவில் வசனத்தை வாசிங்க. 50 தீர்க்கதரிசிகள் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்கிற ஊழியக்காரனாய் அல்ல, காரியங்களை செய்து முடிக்கிற ஊழியக்காரனாய் நீ மாறுகிற நேரத்தில் தான் கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். அவன் கேட்கிறான், உண்மையில் இருக்கிறதான வரம் என்னில் இரட்டத்தனையாய் இறங்க வேண்டும். அவன் சொல்றான், அப்பா ரொம்ப அரிதான காரியத்தை கேட்டார். அரிதான காரியங்கள் வேண்டும் என்றால் வனாந்திரங்களை பார்க்க வேண்டும். அரிதான காரியங்கள் வேண்டும் என்றால் எரிகோவை பார்க்க வேண்டும். அரிதான காரியங்கள் வேண்டும் என்றால் நீ யோர்தானுக்குள்ளாய் நடக்கிற அனுபவத்திற்குள்ளாய் இருக்க வேண்டும். ஏன் என்னை சோதிக்கிறார்? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? அன்பு தேவனுடைய ஜனமே, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கு தருவேன் என்றால்
எலியாவின் மேலிருந்த சாம்பை கீழே வந்த நேரத்தில் எலிசாவை ஆண்டவர் இரட்டத்தாயாய் பயன்படுத்தினார். அன்பு தேவனுடைய ஜனமே, நீ சுதந்திரிக்க போகிறதான வருகிறத ஆண்டு 2022 இரட்டத்தாயான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எரியோக்களை பார்த்தாக வேண்டும், யோர்தானை பார்த்தாக வேண்டும், சோதோமை பார்த்தாக வேண்டும். கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தருமே ஆசீர்வதிப்பார். பிரச்சனைகள் பாடுகள் எலிசா உடன் நடந்தான். நடப்பதற்கு நீ ஆயத்தமா? நுகத்தை சுமப்பதற்கு நீ ஆயத்தமா? சபையில் இருக்கிற பொறுப்பு ஒரு யாருக்கு கூப்பிட்டா இல்லை இல்லை, நான் தூங்கினா லேட் ஆயிடும். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு? கொஞ்சத்தில் உண்மை இல்லை, அநேகத்துக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்படுவார்? காரணங்களை சொல்லுகிறதான வஸ்திகள் ஆண்டவருக்கு வேண்டாம். எழுந்து பிரகாசிக்கிற எஸ்தர்கள் தான் வேண்டும். காரணம் சொல்லுகிற சவுல் ஆண்டவருக்கு வேண்டாம். கர்த்தருக்காய் காரியத்தை செய்கிற தாவீது ஆண்டவருக்கு வேண்டும். தாவீது தவறவில்லையா? தவறு செய்தான். ஆனாலும் கர்த்தருடைய இருதயத்திற்கு அவன் உண்மையாய் விளங்கினான். சாமுவேல் சொன்ன ஒவ்வொரு காரியத்தில் உண்மை இருந்தது. நாத்தான் சொன்ன காரியத்தில் உண்மை இருந்தது. தேவன் தன்னோடு பேசின காரியங்களில் உண்மை இருந்தது. என் மகனே, தகப்பன் குட்டியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாத. இன்னைக்கு ஒருவேளை ஊழியக்காரன் வயசாயிருக்கலாம், ஆனாலும் கர்த்தரின் வல்லமைகள் இன்னும் உள்ளே இருக்கிறது. வார்த்தை எங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது. ஆண்டவர் வரும்போது நீ அவரை பார்த்தாதான் நீ கேட்கிறத அவர் கொடுப்பார். ஆண்டவர் போனதுக்கு அப்புறமா அந்த தேவனுடைய ஜனமே, உன் காரியங்களை யாரிடத்தில் சொன்னாலும் வீண். மகா சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிற நேரத்தில் அவரை தேடு, அவரோடு பேசி, அவரோடு இருக்கணும்னு ஆசைப்படு. இல்ல ஆண்டவர் என்ன கேட்டுக்கணும், பிஸி, மிச்சம் 6 நாள் வீட்டுல இருந்தா ஆண்டவரை தேடு. வேஸ்ட், யூஸ்லெஸ். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் சாபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நல்ல வேலை இருந்திருக்கும், இன்னைக்கு வேலை இல்லை. ஆண்டவரை சோதிக்கிறார். எங்கே நீ தவறுகிறார்? எங்கே தவறி கொண்டிருக்கிறார்? உன்னை நம்பி ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகள் இருக்கிறது, பொறுப்பை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறாய். எங்க போனால் நீ ஆண்டவரை கண்டால் உனக்கு இது கிடைக்கவில்லை என்றால் சொல்லுங்க, கிடையாது. அடுத்தது வாசிக்க 13ஆம் வசனம். இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. அன்பு தேவனுடைய ஜனமே, ஊழியக்காரனை முன்னையும் பிரிக்க வேண்டும் என்றார். அன்றைக்கு ரூத் சொன்னான், மரணம் மாத்திரம் தான் உங்களை என்னையும் பிரிக்கும். அதே போலதான் ஆண்டவருக்காக என்றைக்கு நீ பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறாயோ, இந்த மரணம் என்னை பிரிக்கிற வரைக்கும், அக்கினி மயமான குதிரைகள் உள்ளே வருவது வரைக்கும் என் ஊழியக்காரனோடு, என் ஆண்டவரோடு, என் சபையோடு இசைந்து நடக்கிறதான அனுபவம் எனக்குள்ளாய் இருக்கணும். அந்த அனுபவம் இருந்தால்தான் மோசேயை எடுத்துக்கொண்டப்போ எப்படி யோசுவா முடிஞ்சவன காலேப்பை ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, எலியாவுக்கு பிறகு ஆண்டவர் யாரை பயன்படுத்துவார்? எலிசாவை பயன்படுத்துவார். வாசிங்க. அதை எலிசா காண்கிறார். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், ஒவ்வொரு கணப்பொழுதிலும் ஊழியக்காரனுக்கு உண்மையா இருந்தான். உண்மையுள்ள மனுஷன் 13 ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். 13ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்ப போய் எந்தெந்த சாபத்திலிருந்து வந்தானோ அங்கே எல்லாம் அவன் அற்புதத்தை செய்தான். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் என்னென்ன சாபங்கள் இருக்கிறதோ, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்கிற சால்வை உன்னை சந்திக்க வந்திருக்கிறது. அந்த சால்வையை கொண்டு உன் சாபத்திற்கு நேராக அதை முறுக்கி அடி. கர்த்தர் பாதைகளை திறப்பார். விசுவாசிக்கிறியா? வாசிக்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:25. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன்
செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆனால் அவனுக்காக விண்ணப்பம் செய்பவன் யார் என்றான். செய்கிறது யார் தெரியுமா? தகப்பன் தான். அடுத்த பகுதி சொல்கிறது பாருங்க. அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். அன்பு தேவனுடைய ஜனமே, உன்னை காக்கும் பொருட்டாக உன் தகப்பன் பிறப்பின் வாயில் இருக்கிறான். இன்றைக்கு உனக்கு நேராக வந்த வார்த்தைகளை நீ கேட்டு நன்மையை ஜீவனை எடுத்துக் கொள்ளுவாய் என்றார். கர்த்தர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு போய்விட மாட்டார். என் ஆண்டவர் உன்னை விட்டு போய்விடுவார் என்றால் உன்னை அதம் பண்ண அவர் சித்தம் கொள்வார். சுவாசிக்கிறையா? எதை தெரிந்து கொள்ள போகிறார்? நன்மையும் ஜீவனுமா? எதை தெரிந்து கொள்ள போகிறார்? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிற காரியங்கள் தான் நன்மையும் ஜீவனையும் தெரிந்து கொள்வார் என்றார். சங்கீதம் 23 கடைசி வசனம் சொல்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். எங்க? உன் வீட்டுல இல்ல, அது கைவேல உள்ள வீடு. என் கர்த்தருடைய நித்திய வீட்டுல நிலைத்திரு. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்காய் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 113 சங்கீதம் 113 7ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து அவர், நீ சொல்ற நான் சின்னவன், நீதான் ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவரே நான் ஒண்ணுக்கு வரணும், நீதான் வேணும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். இப்ப எந்த புழுதியில நீ இருக்கிறியோ ஆண்டவருடைய கை உனக்காய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நன்மையை நான் தெரிந்து கொள்கிறேன் அப்பா, ஜீவனை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள். வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உன்னை தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து அவர் உயர்த்துகிறார். உன்னை ராஜாக்களோடு உட்கார வைப்பார், உன்னை ஆசாரியர்களோடு உட்கார வைப்பார். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பார் என்றால் நன்மையும் ஜீவனும் கிருபைகளும் உன்னை தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. நீடித்த நாட்களாய்